மாலினி 22 பாளையங்கோட்டை. இது வந்து பெண்ணை மையமாக வச்ச கதை இது. ஆனால் பெண்களை மட்டும் ஆதரித்த படமா, ஆண்களுக்கு எதிரான படமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த படத்தில் கூட அந்த பெண்ணுக்கு உதவி செய்கிறவங்க அவ்வளோ பேருமே வந்து ஆண்கள் தான். அதனால் ஒரு சமூகத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒரு தவறு நடந்ததுன்னா நிச்சயமாக அவளுக்கு உதவிக்கு வர்றது கண்டிப்பாக ஆண்கள் தான். அதனால் இந்த படத்தை வந்து ஒரு பெண்களுக்கு முக்கியத்துவம் ஒரு இப்போ இவர் கேட்கும்போது என்ன கேட்டார், பெண்மையை வந்து உயர்த்தி சொல்கிற மாதிரி சில படங்கள் தான் வருது அப்படின்னு. நிறைய இப்போ வந்து பெண்களுக்கு மையமாக வச்சு கதைகள் வரணும் வந்ததுதான் நம்ம வந்து இது. அதனால் இது வந்து ஒரு பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்மையை உயர்த்தி காட்டுதுன்னா கண்டிப்பாக எனக்கு அதில் சந்தோஷம் தான். இட்ஸ் அ உமன் அண்ட் டெஃபினெட்லி இட் ஹேஸ் நத்திங் டு டூ அகேன்ஸ்ட் மென். வணக்கம் லைவ் ஆன் ஹெவன் வியூவர்ஸுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் கிருஷ் பேசுகிறேன். மாலினி 22 பாளையங்கோட்டை படத்தில் என்ன ஹீரோவாக அறிமுகப்படுத்துகிறாங்க தமிழில். இந்த படத்தில் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் அ சேலஞ்சிங் ரோல். அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் ரோல் எனக்கு இவ்வளோ ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் மை கரியரில் கொடுத்ததுக்கு ஸ்ரீபிரியா மேம்க்கு பெரிய பெரிய நன்றி. அவங்க பற்றி நான் புதுசாக எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஷீஸ் அ லெஜெண்ட் ஆஃப் தமிழ் சினிமா. ஷீ ஹேவ்ஸ் 40 years of experience in the film industry. ஸோ என்ன இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான கேரக்டருக்கு எனக்கு என் மேலே முழு நம்பிக்கை வச்சு கூப்பிட்டதுக்கு தேங்க்யூ வெரி மச் மேம். இட் இஸ் அ உமன் சென்ட்ரிக் சப்ஜெக்ட், ஒரு போல்டான சப்ஜெக்ட். அண்ட் அவங்க அதை படமாக பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது. ஸோ ஷீஸ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப் டூ. ஸோ ஆடியன்ஸ் டெஃபினட்டாக அதை வந்து விரும்புவாங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஆல்சோ பிக் தேங்க்யூ டு கோ ஆர்டிஸ்ட் நித்யா மேனன் அண்ட் நரேஷ் சார். பிகாஸ் அவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்றதுல டவுட் இல்லை. பட் வித்தவுட் எவ்ரிபடி சப்போர்ட் என்னால் இந்த ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் மை கரியரில் இவ்வளோ ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் பண்ணியிருக்க முடியாது. ஸோ தேங்க்யூ வெரி மச் டு தெம். ஸோ கோ வாட்ச் இட், என்ஜாய் it and support our project. Thank you very much. என் பேர் நரேஷ். தெலுங்கில் நிறைய படம் பண்ணியிருக்கேன். தமிழில் இந்த ஒரு வித்தியாசமான படத்தில் ஒரு வித்தியாசமான பாத்திரத்தில் நான் அறிமுகம் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாலினி 22 பாளையங்கோட்டையில் ஒரு த்ரில்லர், ஒரு வித்தியாசமான த்ரில்லர், ஒரு என்டர்டெய்னிங் த்ரில்லர் வித் அ மெசேஜ். இயக்குனர் அவர்கள் ஸ்ரீபிரியா அவர்களுக்கும் தயாரிப்பாளர் ராஜ்குமார் அவர்களுக்கும் ஒரு நல்ல படத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தோடு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் நித்யா ரொம்ப பியூட்டிஃபுல் ஒரு புது வேடம், அதே மாதிரி நம்ம புது நடிகர் கிரிஷ் எல்லாம் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோடு நான் அறிமுகம் ஆகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் பிறந்து வளர்ந்துலாம் தமிழ்நாட்டில் இப்போ வளர்ந்துருக்கேன். அதனால் இந்த படத்தை நீங்கள் எல்லாம் கூட ஆதரிப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நான் எல்லோரும் உங்களை வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன். தேங்க்யூ.